இன்றைய வேத வசனம் எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களை அநேகர் அறிவோம். அவருடைய செய்தியிலே நான் கேட்ட ஒரு சம்பவம். அவர் ஒரு முறை வீட்டின் வெளியே உட்கார்ந்து வேதத்தை தியானித்து கொண்டிருந்தார். அவரது சின்ன மகன் கேப்ரியல் தாமஸ் 5 வயது இருக்கும். அவர் பக்கத்தில் இருந்த கிணற்றுக்குள்ளே கல்லை தூக்கி எறிந்தார். நாளைக்கு இதை போல வேற எதையும் உள்ள தூக்கி எறிந்து விடக்கூடாதே என்பதற்காக அவரை அழைத்து, மகனே இங்கே வா, என்ன செய்த அப்படி என்று கேட்டார். கல்லை எரியக்கூடாது என்று சொன்னார். நான் எரியலப்பா என்று அவர் பதில் சொன்னாராம். இவருக்கு கோபம் வந்து விட்டது. கல்லை நீ எரியலையா, உண்மையை சொல்லு என்று கேட்டபோது நான் கல்லை எரியலப்பானாராம். இவருக்கு இன்னும் கோபம் அதிகமாய் விட்டது. கல் எரிதலை நான் பார்த்தேன், ஆனால் இவன் கல்லை எரியலைன்னு சொல்கிறானே. திரும்ப கேட்டபோது திரும்பவும் அதே பதில் வந்தது. 5 முறை அதே பதில் வந்த உடனே இவருக்கு கோபம் தலைக்கு ஏறிவிட்டது. அவனை அருகில் அழைத்து பயங்கரமாய் அடித்து விட்டார். அடித்துவிட்டு அவருடைய மனைவி தடுக்க வந்தபோது கூட, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், உனக்கு தெரியாதா, போ என்று சொல்லிவிட்டு துணியை துவைக்க ஆரம்பித்தார். துணியை துவைக்கும் போதே ஆண்டவர் கேட்டாராம், மகனே, நீ செய்யாததையா உன் மகன் புதுசாக செஞ்சிட்டான் அப்படி என்று கேட்டாராம். நீ செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் இப்படி போட்டு அடித்திருந்தேனால் நீ எங்கே இருந்திருப்பா என்று கேட்டாராம். உடனே அப்படியே அதே இடத்துல முழங்கால் போட்டு ஆண்டவரே மன்னியும் என்று கதறினாராம். அருமையானவர்களே, சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறோம் என்று சொல்லி கண்ணு மண்ணு தெரியாமல் அடிச்சிருவாங்க. அருமையானவர்களே, அப்படி அல்ல. பிள்ளைகளை தண்டிக்கவும் வேண்டும். தண்டிக்கிறது மாத்திரமில்லை, கொஞ்ச நேரம் விட்டுட்டு போய் ஒரு சின்ன குச்சியை எடுத்து அவங்கள காலில் தண்டிக்கலாம். அதற்குள்ளே நம்ம கோபம் தணிந்து விடும். அருமையானவர்களே, நம்ம பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணும், அதே நேரம் அவர்களை அன்போடு நடத்தணும். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே கண்டிக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு கை அடிக்குமானால் அடுத்த கை கொஞ்ச நேரம் கழித்து அணைத்து பிள்ளை கையில் ஒரு ஆப்பிளையோ தின்பண்டத்தையோ கொடுத்து, மகனே, உன்னை ஏன் அடித்தேன் தெரியுமா, நீ இந்த தவறு செய்தாய், அதற்காக தான் அடித்தேன். உன்னை அடிக்கிறது எனக்கு சந்தோஷமே இல்லை, அது எனக்கும் வேதனை தான் கொடுக்கிறது. நீ இனிமே இந்த தப்பை செய்யாதே என்று சொல்லி அணைத்து கொள்ளும்போது திரும்ப அந்த பிள்ளை தவறை செய்யாத. அருமையானவர்களே, அதிகமாய் செல்லம் கொடுத்தும் உங்கள் பிள்ளைகளை வளர்க்காதிருங்கள். இந்த உலக அரங்கத்தில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுங்க. வேதத்தின் நல்ல நெறிகளை கற்றுக் கொடுங்க. பெரியவர்களை மதிக்க கற்றுக் கொடுங்க. நல்ல பண்புகளை கற்றுக் கொடுங்க. அதே நேரம் பிள்ளைகளை அனைத்தும் கொள்ளுங்கள். எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, இந்த பிள்ளைகளை உருவாக்கும்படி கர்த்தர் எங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறீரப்பா. அவர்களை சிட்சித்து உருவாக்க வேண்டும். அதே நேரம் ஆண்டவரே, பொறுமையோடு ஜெபத்தோடு அன்போடு அவர்களை கண்டித்து உருவாக்க கிருபை செய்யுங்க. எங்கள் குடும்பங்களில் உள்ள சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே கர்த்தருக்கேற்ற பரிசுத்த வளர்ப்பில் வளர்க்கப்பட உதவி செய்யுங்க. உலக மாமிசம், பிசாசு, பாவம் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே,
காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. என்னை காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.